மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மட்டும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தது என்பது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, இந்தியாவின் வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு நகரங்கள் கிடையாது. ஏறக்குறைய 10 பெருநகரங்களை கொண்ட மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். இதுவரை இந்திய ரயில்வேயின் வரலாற்றில் இல்லாத உயிரிழப்புகள் கடந்த 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய விவாதமாக கவுச் எந்திரம், பாதுகாப்பு எந்திரம் பொருத்தப்படாதது. ஒரு ஆண்டில் மட்டும் 55,000 சிக்னல்கள் பழுதடைகிறது என்று ரயில்வே புள்ளிவிவரம் சொல்கிறது. எனவே இந்த பின்னணியில் ரயில்வேயினுடைய திட்டங்களை விளக்குகிற பிங்க் புக்கை பட்ஜெட் விவாதம் முடிகிற வரை வெளியிடாத அரசு மிகப்பெரிய மோசடியை செய்கிறது, நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கண்டித்துத்தான் தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் ஆகிய 3 கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை வருகிற 1ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். மதுரை ரயில் நிலையத்தில் மிகப்பெரிய மறியல் போராட்டமும், அதே போல ஒத்தக்கடை, திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய புறநகர் பகுதியில் 3 இடங்களிலும், மாநகரிலே ஒரு இடமுமாக சுமார் 10,000 to 15,000 பேர் பங்கேற்கிற மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை இடதுசாரி கட்சிகள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.